அது ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தில் டிங்குவும் அவளோட அப்பா அம்மாவும் வாழ்ந்துட்டு வராங்க. டிங்குக்கு சம்மர் ஹாலிடேஸ் விட்டதுனால டவுனில் இருந்து அவளோட கசின் பிங்குக்கு கால் பண்ணி கூப்பிடுறா. ஹே பிங்கு, கிராமத்துக்கு வரியா? நம்ம ஜாலியாக விளையாடலாம். எவ்வளோ நேரம் தான் டவுன்லேயே இருந்து ஃபோனே பார்த்துட்ருப்ப. இங்கே வா, நீ நானுமா சேர்ந்து ஜாலியாக ஷட்டில் காக்கு விளையாடலாம் அப்படின்னு டிங்கு பிங்கு கிட்டே சொல்கிறா. உடனே அதுக்கு பிங்கு என்னாலலாம் வர முடியாது அப்படின்னு சொல்லி வச்சிட்றா. பிங்கு அப்படி சொன்னோடனே டிங்குக்கு ரொம்ப ஹர்ட் ஆகி அவங்க அம்மா கிட்டே சொல்கிறா. அம்மா, நான் பிங்குவை கூப்பிட்டேன், ஆனால் அவள் இங்கே வர முடியாதுன்னு சொல்லிட்டா. ரொம்பவே மனசுக்கு கஷ்டமாக இருக்குமா அப்படின்னு சொல்கிறா. அவங்க அம்மா அதை பார்த்துட்ருக்காங்க. உடனே டிங்கு கோச்சிக்கிட்டு அவள் வீட்டை விட்டு வெளியில் வந்துடுறா. டிங்கு அவங்க அம்மா அவங்க அப்பா கிட்ட, பிங்கு நம்ம பொண்ணை திட்டாலாங்க, அதனால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா? நீ ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு பிங்கு அவங்க அப்பா கேட்குறாங்க. இப்போ 2 பேரும் டிங்குவை தேடி போகிறாங்க. அப்போ அவங்க அப்பா, ஏம்மா நீ தான் எங்கள் கூட விளையாடலாம்ல அப்படின்னு சொல்கிறாரு. உடனே பிங்கு அவங்க அம்மா, ஆமாடி, நம்ம ஜாலியாக விளையாடலாம், அவள் வரலன்னா என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாம் ஓகே தான், நீங்களே வயசானவங்க, நீங்கள் எப்படி என் கூட விளையாடுவீங்க? பேட்மிண்டன்னா ஓடி ஆடி விளையாடணும், அப்போ தான் நல்லா இருக்கும். சரி வாங்க விளையாடலாம் அப்படின்னு சொல்கிறா. இங்கே பிங்கு, நீங்களாம் ஒரு பேரண்ட்ஸா? அங்கே பாருங்கள், டிங்கு வீட்டில் அவங்க அம்மா அப்பா ஜாலியாக விளையாடுறாங்களே, நீங்களும் இருக்கீங்களே, என் கூட விளையாடுறீங்களா? எங்கன்னா போங்க, நான் அந்த கிராமத்துக்கு போய் நான் டிங்கு கூட ஜாலியாக விளையாடிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறா. இங்கே டிங்கு, ஏன் பிங்கு நான் உனக்கு கால் பண்ண என் மேலே கோவமாக வச்சுட்டேன் அப்படின்னு கேட்குறா. உடனே அதுக்கு பிங்கு, சாரி டிங்கு, நான் இனிமேல் அப்படி பண்ண மாட்டேன், நம்ம 2 பேரும் வா ஜாலியாக விளையாடலாம் அப்படின்னு சொல்கிறா. இப்போ 2 பேருமே நல்லா சந்தோஷமாக விளையாடிட்டு இருக்காங்க.